ஹாய். இதை பற்றி நேற்றே பேசணும்னு நினச்சேன், டைம் கிடைக்கல. ஆப்ரேஷன் சிந்தூர், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு டயலாக் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில், தீவிரவாதத்தை அழிக்கும் ஒரே ஆயுதம் தீவிரவாதம் தான். அதை நேற்று உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக. பகல்காம் பாகிஸ்தான் ஆதரித்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நம்ம இந்திய ராணுவம் பண்ணியிருக்கு நேற்று. ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் நேற்று பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சி, அந்த ஆளுங்க இந்த ஆளுங்க, இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து நம்ம இந்திய ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துருக்காங்க நேற்று நடந்த ஆப்ரேஷனுக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ராயல் சல்யூட் டு இந்தியன் ஆர்மி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வழி நடத்திட்டு போனவங்க, தலைமை தாங்கியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, கர்னல் சோஃபியா குரேஷி அப்படிங்கிறவங்க தான் இதை தலைமை தாங்கினாங்க. அதே மாதிரி விங் கமாண்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு உமன், வியோமிகா சிங் அப்படிங்கிறவங்க தான் விங் கமாண்டர் இந்த இதுக்கு, படைக்கு. ஸோ ஒரு ரெண்டு பெண்கள் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டாங்க. பெண்களால் எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நேற்று நிரூபிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமா. அதே மாதிரி ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்நிய சக்திகள்லாம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்தர், ஜெயிசம் சொல்லி மதத்து மூலமா நம்ம இந்திய நாட்டில் வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியன் கர்னல் அந்த சோஃபியா குரேஷி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம். ஏன் முஸ்லீமுக்கு நம்ம இந்தியா மேல தேசப்பட்டு இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி செருப்படி அடிச்ச மாதிரி இந்த அந்நிய சக்திங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இந்து முஸ்லீம் விளையாட்டு விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் செருப்படி அடிக்கிற மாதிரி நேற்று காமிச்சிட்டாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணி தேசப்பற்ற இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க சோஃபியா குரேஷி. சோஃபியா குரேஷியோட தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் இருந்தாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முஸ்லீம் தான். அப்பயே பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டெரும்பு, ஒரு கருப்பெரும்பு, ஒரு சிவப்பெரும்பு பாட்டிலில் போட்டோம்னா அது பாட்டு விளாண்டுட்டு இருக்கும். யாராவது அன்லஸ் அந்த பாட்டில குலுக்கி விட்டாதான் அவங்க அந்த ரெண்டு எறும்புகளும் சண்டை அடிச்சுக்கிட்டு ரெண்டுமே கடிச்சுக்கிட்டு செத்துரும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம இந்திய நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், முஸ்லீம் சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இந்து சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா தான் இருக்கும். சில அந்நிய சக்திகள் நம்மளை தூண்டி விடுது மத வேறுபாடு மூலமா. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செருப்படி அடிக்கிற மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்துச்சு. ஒரு முஸ்லீம் பெண்மணி, ஒரு பெண்மணி வழி நடத்தி அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம இந்திய நாட்டால, இந்திய இராணுவத்தால எந்த நாடுகள் நம்மளை அட்டாக் பண்ணாலும் அடிக்க தெரியும் அப்படிங்கிற விஷயத்த நேற்று காட்டியிருக்காங்க. ஸோ அகிம்சையும் தெரியும், அடக்கவும் தெரியும். காந்தியும் இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸும் இருக்காரு. அதை மற்ற கண்ட்ரிக்கு நான் என் சேனல் மூலமா, என் வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். மற்ற கண்ட்ரி ஏதாவது இந்தியா தாக்குதல் பண்ண வந்துச்சுன்னா சேதாரம் அந்த நாட்டுக்கு தான். அது எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருக்கட்டும். ஸோ நம்ம எல்லாரும் இந்திய இராணுவத்துக்கு கண்டிப்பாக ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில். அவங்க உயிரை கூட மதிக்காமல் நமக்காக, நாட்டுக்காக சண்டை போட்டுருக்காங்க. இது காலங்காலமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ஆர்மிஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆப்ரேஷன் சிந்தூர்.